மீண்டும் களமிறங்க தயாராகும் பசில் ராஜபக்ச. யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர. எரிபொருளின் விலையில் இன்று மாற்றம். மஹிந்தவிற்கு எழுந்துள்ள பயம். வடக்கு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை. வளிமண்டலவியல் திணைக்களம். அனுர அரசில் மற்றுமொரு அதிகாரி பதவி விலகல். தமிழ் கைதியை துப்பாக்கி முனையில் மிரட்டிய முன்னாள் அமைச்சர். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மஹிந்தவுடன் அவசர மந்திர ஆலோசனைக்கு தயாராகும் அரசியல்வாதிகள். தென்னிலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள தொடர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். கடும் நெருக்கடியில் கனடா. ட்ரம்பின் அடுத்த அதிரடி அறிவிப்பு. பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச மீண்டும் தனது அரசியல் செயல்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையில் பரந்துபட்ட எதிர்க்கட்சி கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சியொன்றை அவர் முன்னெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதற்காக அமெரிக்காவில் இருந்தவாறே இலங்கையில் உள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை மக்கள் மயப்படுத்தி அதனூடாக தங்கள் கட்சி இழந்துள்ள செல்வாக்கை தூக்கி நிமிர்த்துவதற்கான செயல்பாடுகளையும் அவர் முன்னெடுத்துள்ளார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. இன்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டுள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட ஆளும் தரப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளதுடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மேலும் பல பொதுக்கூட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்று ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் ஜனாதிபதி ஆராய உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருட்களின் விலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இதேவேளை கடந்த மாதம் மண்ணெண்ணெயின் விலையில் மாத்திரம் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தீர்மானித்திருந்தது. இதன்படி கடந்த மாதம் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 188 ரூபாவிலிருந்து 183 ரூபாவாக குறைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிப்ரவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 30 ஆண்டுகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். புலிகள் அமைப்பு அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அமைப்பின் நோக்கம் இன்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் வியாபித்துள்ளது. கொழும்பு காலி முகத்திடல் போராட்ட களத்தில் புலிகளின் இலக்கு வெளிப்பட்டது. ஆகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் பற்றி தற்போது பேசப்படுகின்றது. ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அரச உத்தியோகபூர்வ இல்லங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வீடுகளை அவர்கள் தமது விருப்பத்துக்கு அமைய பெருப்பித்துக் கொள்ள அனுமதி வழங்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ள விஜயராம இல்லத்தை அவர்கள் அரச செலவில் தமது விருப்பத்துக்கு அமைய புதுப்பித்துள்ளார்கள். நாடு வாங்குரோத்து நிலையடைந்த சந்தர்ப்பத்திலும் அந்த வீட்டை புனரமைப்பதற்கு பல மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆகவே இது முறையற்றதொரு செயல்பாடாகும் எனவும் கூறியுள்ளார். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் கண்டி மாவட்டங்களில்
மேலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்த வானிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் சபையின் தலைவர் பதவியில் இருந்து NPM ரணதுங்க பதவி விலக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரணதுங்க பதவி விலகியமைக்கான கடிதம் அதற்கு பொறுப்பான அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இவர் 2024 ஆண்டு அக்டோபர் 10 அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார். அதன்படி 3 மாதங்கள் மட்டுமே பதவியில் இருந்த அவர் தனது பதவி விலகலுக்கான காரணங்களை விளக்கி நீண்ட கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் உயர் பதவியிலிருந்து விலகிய 3வது நபர் இவர் ஆவார். இந்த வார தொடக்கத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் ஸ்ரீவர்தனவும் பதவி விலகினார். கடந்த மாதம் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பதவியிலிருந்து செனேஸ் திசாநாயக்க பண்டாரவும் பதவி விலகியமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் இரவில் நுழைந்து தமிழ் கைதியின் நெற்றியில் துப்பாக்கியை வைத்து மிரட்டிய குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லொஹான் ரத்வத் மீதான வழக்கானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தினால் நேற்று குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வரவிருந்த போதும் அனுராதபுரம் தலைமை நீதிபதி நாலக சஞ்சீவ ஜெயசூரிய திடீரென விடுமுறை எடுத்ததால் ஏப்ரல் 24 மீண்டும் வழக்கு விசாரிக்குமாறு செயல் நீதிபதியால் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை தரப்பு நடத்திய விசாரணையின் அறிக்கையானது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த வழக்கில் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன், கேசவன், சயந்தன் மற்றும் பெனஸ்லான் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து வெளியேறிய மற்றொரு குழு அடுத்த வாரம் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து ஒரு வலுவான அரசியல் முடிவை எடுக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மஹிந்தவின் அழைப்பின் பேரில் இந்த சிறப்பு சந்திப்பு அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெறும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகிச் சென்றவர்களை மீண்டும் ஒரு குழுவாக ஒன்றிணைக்கும் நோக்கில் இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளன. இது தொடர்பில் கடந்த 27 நடைபெற்ற கலந்துரையாடலின் போது சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன. மேலும் பொதுஜன பெரமுன கட்சியில் இருந்து வெளியேறிய 20க்கும் மேற்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். இரு பிரிவினருக்கும் இடையிலான முரண்பாடுகளை களைந்து வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரே அணியாக போட்டியிட வேண்டியதன் அவசியம் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான மற்றொரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தும் தீவிர முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இதற்காக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி ஹினிதும பனங்கல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். விடுதியொன்றின் உரிமையாளர் உட்பட 3 இந்த சம்பவத்தில் பலியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களின் வயது உறுதிப்படுத்தப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் T56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி மேற்படி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இதேவேளை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த 3வரும் மதுபானம் அருந்திக் கொண்டு இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை ஹினிதும போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் காலி கொஸ்கொட மகா இந்துருவ பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி செயல்படாததால் உயிர் சேதமோ அல்லது பொருட்கள் சேதமோ ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை என கூறியுள்ளனர். இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் வீட்டின் முன் ஒரு நபரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் ஹொஸ்கொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கனடா மீது வரி விதிப்பது தொடர்பில் தாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை சனிக்கிழமை நிறைவேற்ற இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஓவல் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் மெக்சிகோவும் கனடாவும் வர்த்தக விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஒருபோதும் நல்லது செய்ததில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்காவை அவர்கள் மிகவும் நியாயமற்ற முறையில் நடத்தியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் நாம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் அவர்களிடம் உள்ள பொருட்கள் இனி நமக்கு தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்காவிடம் தேவையான அளவுக்கு எண்ணெய் மற்றும் மரக்கட்டைகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் வரி சதவிகிதம் காலத்திற்கு ஏற்றாற்போல் உயரவும் குறையவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ட்ரம்பின் வரி விதிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கனேடிய நிர்வாகம் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் எரிசக்தி ஏற்றுமதியை ரத்து செய்யவும் சில பொருட்கள் மற்றும் வளங்கள் மீது ஏற்றுமதி வரி விதிக்கவும் வாய்ப்பிருந்ததாகவும் கனேடிய நிர்வாகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.